ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் என்னுடைய யூடியூப் ஜேர்னியை பற்றி தான் சொல்ல போகிறேன். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்னுடைய ஃபேஸை காமிக்காமல் தான் நான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் வந்து ஏறவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய கோயிலுக்கு போவேன். அங்கே எடுக்கிற வீடியோஸ்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி வீடியோஸாக போட போட எனக்கு வந்து ஒரு 800 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. ஆனால் அதுக்கு மேலே ஏறவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிலலாம் அந்த பிக் பாஸ் ஷோ வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்துச்சு. யூடியூப்லேயும் வந்து நிறைய பேர் வந்து அதை போட ஆரம்பித்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா நானும் அந்த பிக் பாஸ் வீடியோலாம் கலெக்ட் பண்ணி போட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ரீயூஸ்டு கண்டென்ட்டுன்னு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு 800 சப்ஸ்கிரைபர் வந்தாங்களே, ஒரு 2 or 3 வீடியோஸ் தான் பிக் பாஸ் வீடியோஸ் போட்டிருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு கண்டென்ட்டுன்னு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவலையாக இருந்துச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தேன். இந்த மாதிரி ரீயூஸ்டு கண்டென்ட் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு வீடியோஸ்லாம் நிறைய பார்த்தேன். அதில் சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் போட்ட வீடியோஸ்லாம் டெலீட் பண்ணாதீங்க, உங்களோட ஓன் வீடியோஸை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், உங்கள் வாய்ஸ் இருக்கிற மாதிரி, உங்களோட ஃபேஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு 10 days டைம் கொடுத்துருந்தாங்க யூடியூப்லேருந்து அப்ளை பண்ண சொல்லி. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டைமே இல்லை. நான் ஒர்க் பண்ணுறதுனால அதில் பிஸியாக இருந்தேன். அதனால் எனக்கு வீடியோவை வந்து என்னை கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து எப்படி வந்து வீடியோ வந்து இந்த வீடியோலாம் எப்படி வந்து எடுத்து அப்லோட் பண்ணீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வீடியோ எடுத்து எங்களுக்கு போடுங்கன்ட்டு யூடியூப் தரப்புலேருந்து கேட்டிருந்தாங்க. நான் அப்போ வந்து ஒர்க்கு பார்த்துட்டு இருந்ததுனால ரொம்ப பிஸியாக இருந்தேன். அதனால் என்னால் வீடியோலாம் எடுத்து அப்ளை பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். அதனால் அந்த 10 daysம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம்தான் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகவே ஆரம்பிச்சிச்சு. நான் 90 days அதுக்காக வெயிட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஆனால் இருந்தாலுமே நான் மன தளரல. என்னோடய வாய்ஸ் எல்லாம் கொடுத்து நான் வீடியோ நிறைய போட்டுக்கிட்டே வந்தேன் நான். அப்புறம் 90 daysக்கு அப்புறம் எனக்கு வந்து சின்ன வந்து ஒரு டவுட் இருந்துச்சு. நம்ம வந்து இந்த பிக் பாஸ் வீடியோலாம் டெலீட் பண்ணாமல் இருக்கோமே, நம்ம மறுபடியும் யூடியூப்பில் வந்து ஏற்றுக்குவாங்களா என்னன்ட்டு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா நான் போட்ட பிக் பாஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். என்னோடய வீடியோஸ் மட்டும்தான் அதில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 90 days கழித்து பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்னு வந்துச்சு. நான் அப்ளை கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24 hours வந்து என்னை வெயிட் பண்ண சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு வந்து யூ ஆர் ஏ யூடியூப் பார்ட்னர் அப்படின்னு எனக்கு வந்து வந்துடுச்சு. எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை. என்னை வந்து யூடியூப்லேருந்து ஏற்றுக்கிட்டாங்க. நான் பட்ட கஷ்டம்லாம் எனக்கு வந்து பறந்து போயிடுச்சு. எனக்கு இப்போ யூடியூப்லேருந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட இதை போடாதீங்க, இப்படி போடுங்க, நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணுன்னா இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லித்தராங்க. இமெயில் நிறைய அனுப்புகிறாங்க. நான் இந்த வீடியோ மூலமாக யூடியூபுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் ஒவ்வொரு தடவையும் மிஸ்டேக் பண்ணும்போதெல்லாம் அவங்க தான் எனக்கு சொல்லித்தராங்க. மெயில் வரும்போதெல்லாம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா எனக்கும் யூடியூப்லேருந்து மெசேஜெலாம் வருது. ரொம்ப தேங்க்ஸ்.